பெண்கள் பள்ளிக்கு வர்றாங்கல்ல, ஆனால் நீண்ட நெடுங்காலமாக அந்த வழக்கம் இந்தியாவில் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சிக்கு பிறகு தான் பெண்களும் பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க, வரணுங்கிறது நாலேஜே கிடைச்சிருக்கிறது. அது தௌஹீத் ஜமாத் மர்கஸுகள்லாம் அனுமதிக்கவும் படுகிறார்கள். பெருநாள் தினத்தில் கூட அனுமதி கிடையாது நிறைய இடங்களில். திடலில் போய் தொழுகிறது இருந்தால் அனுமதிக்கிறாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்பதை நிறைய ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். புகாரில் 362, 86, 184, அதே மாதிரி 578, 707, 807, 809, 814, 837, 850, 865, 867, 868, 873 இவ்வளோ ஹதீஸ்லையும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பலவிதமான ஹதீஸ், ஒரே ஹதீஸ் இல்லை, ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஹதீஸுகள். எல்லாத்துலேயும் என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு தொழுதிருக்கிறார்கள்னு வருது. இவ்வளவு ஆதாரம் இருக்குதா இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பள்ளிக்கு வர சொன்னாங்க, இந்த காலத்தில் அவர்கள் இருந்திருப்பார்கள், தடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அது எந்த காலம், லட்சம் வருஷம் ஓடி போச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 2-3 வருஷத்தில் சொல்கிறாங்க. அவங்க இந்த காலத்தில் பெண்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. இது புகாரில் 869 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ பெண்கள் பள்ளிக்கு வர்றது இருக்குன்னு ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களே பல ஹதீஸில் அறிவித்தும் இருக்கிறார்கள். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பள்ளி வாசலுக்கு வருவதை அனுமதிச்சாங்க, உண்மைதான். இப்போ பெண்கள் அலங்கரிச்சிட்டு வர்றப்படி சில காலம் கெட்டு போச்சுமாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லுவாங்க, முந்தின காலத்தை விட இந்த காலம் கெட்டு போச்சுமாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அவங்க என்ன செய்கிறாங்க, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, இப்போ ரசூலுல்லாஹ் இருந்தார்களே ஆனால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மார்க்கத்தினுடைய பேசிகள் அப்படி சொல்லலாமா? அப்போ காலத்துக்கு மாதிரி மாறக்கூடிய மார்க்கமா இது? என்ன மாதிரியெல்லாம் ஏற்படும் என்பதெல்லாம் அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் ஒரு காலம் வந்தவுடனே இந்த காலத்தில் இருந்தால் மாற்றிருப்பார்கள்னா அது இறைவனுக்கு தெரியுமே. ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மறந்துட்டானப்ப. அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு பெண்கள் அனுமதிக்க கூடாத ஒரு நிலை வரும் அப்படின்னு அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தால், அல்லாஹ் நினைத்திருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை போட்டிருப்பான். இப்போ இருந்தால் தடுத்திருப்பார்கள்னு வச்சுக்கிட்டு தான் தடுக்கிறாங்க எல்லாரும் பெண்களை ஏன் தடுக்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாய் என்ன சொன்னார்கள், அந்த காலத்திலேயே தடுத்திருக்க வேண்டும் சொன்னார்களா இல்லையா? அதை தாண்டி இந்த 1400 வருஷத்துக்கு பிறகு எப்படி தான் அனுமதிக்கிறது அவங்கள அப்படின்னு சொல்லி ஆதாரம் என்னடான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அனுமதிச்ச இவ்வளோ ஹதீஸ்லாம் ஆதாரம் கிடையாது. ஆயிஷா நாய் சொந்தமாக சொன்ன ஒரு கருத்து ஆதாரம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் இருந்தால் தடுத்திருப்பார்கள். நான் கேட்குறேன், இப்போ இதே மாதிரி எல்லாரும் பேச தயமம் செய்கிறீங்கல்ல, தயமம் செய்கிறோம், கசர் செய்கிறோம், ஜம்மு செய்கிறோம். ஒருத்தர் சொன்னான்னு செய்யுங்க, அந்த காலத்தில் பிரயாணம் கஷ்டம், இந்த காலத்தில் இருந்தால் அதை ரத்து செஞ்சிருப்பார்கள் ஒத்துக்குருவீங்களா? பிரயாணம் அந்த காலத்து பிரயாணம் இந்த காலத்து பிரயாணம் ஒன்றா? அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணுறது இவ்வளோ நடந்து போகணும், இல்லை குதிரையில் போகணும், ஒட்டகத்தில் போகணும், ஒரு சின்ன தூரத்துக்கு 2 நாள் 3 நாள் மெனக்கடனு. அதுக்காக அந்த காலத்தில் மக்களுக்கு செலவு கொடுத்தாங்க. 2 ரகாத்தை 4 ரகாத்தை 2ஆக தொழுதுக்குறங்க, 4 ரகாத்தை 2 தொழுது சேர்த்து தொழுதுக்குறங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த காலத்தில் தேவையா? இப்படி ஒருத்தன் சொல்கிறான், இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்திருப்பார்களே ஆனால் இதையெல்லாம் தடுத்திருப்பார்கள். இந்த காலம் வரும்னு இந்த ரசூலுல்லாஹ் இந்த ஆராய்ச்சி பண்ண அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா இது? அல்லாஹ்க்கு இதெல்லாம் தெரியாது அப்போ இந்த காலம் வரும்னு? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாசக தப்பை போட்டிருப்பானே. அப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கசர் செய்யணும், காலம் மாறிவிட்டால் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லை. மனுஷன்டே சில விஷயத்தை கவனிக்காமல் போயிடுமா? மார்க்கத்தை சொன்னவன் அல்லாஹ் அந்த சலுகையை தரும் பொழுது கியாமத் நாள் வரைக்கும் தருகிறானா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திரமா தருகிறானா? அப்போ ஆயிஷா நாயுடைய இந்த பேசிக்கே தவறு சொல்லியிருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இப்போ இருந்தால் மாற்றிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவான். தயமம் செய்கிறத சொல்லிட்டு போயிடுவான். தயமம் செய்வது அந்த காலத்தில் தண்ணி கிடைக்காம இருந்துச்சு, தண்ணி கிடைக்காத நிலைக்காக இருக்கா? தண்ணி இல்லைங்கிற ஒரு நிலை என்னைக்காவது நம்ம அடையிறோமா? யோசிச்சு பாருங்கள். மினரல் வாட்டரில் கடையில் வாங்கிட்டு தண்ணி கிடைக்க தான் செய்யுது. அந்த காலத்து தண்ணிங்கிற கஷ்டமாக இருந்தது. நிலத்தடி நீர்லாம் இப்போ எடுத்துட்டான். எங்கேயோ உள்ள வீராணத்தில் உள்ள தண்ணியை கூட இங்கே கொண்டாந்து விட்றாங்க. அவங்க ஆந்திராவிலேருந்து தெலுங்கு கங்கையிலேருந்து இங்கே கொண்டாந்து தண்ணியை கொண்டாந்து விட்றான். தண்ணி இல்லாட்டி கொண்டாந்து சேர்த்து போடுறான். அப்போ அந்த காலத்தில் தண்ணியை கிடைக்காவிட்டால் தயமம் செய்யுங்கள்னு இந்த காலத்துல தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. தண்ணி தான் எங்கேயும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லலாமா? இது இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த காலத்தில் இருந்தால் சரி தொழுகை எப்படி ஒன்று சொல்லிடலாம். ஜக்காத்துக்கு அப்படி தான் சொன்னாங்க. அந்த நோய் தான் அது. ரசூலுல்லாஹ் என்னங்க இந்த காலத்தில் இருந்திருந்தாங்க வேணான் இருப்பாங்கன்னாங்க. ஜக்காத்தை மறுத்தவர்கள் என்ன வாதம் வச்சாங்க? இதுதான் வாதம் வச்சாங்க. ஜக்காத்தை மறுத்தவங்க அது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஓகே, இப்போ நல்ல செழிப்பாக இருக்கிறது, இப்போ ரசூலுல்லாஹ் இருந்தால் ஜக்காத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க, நாங்கள் தரமாட்டோன்ட்டாங்க.
அதுக்கு தான் அபூபக்கர் யுத்தம் செஞ்சார். வாப்பா யுத்தம் செய்கிறாரு, மோகம் என்ன செய்கிறாங்க, அது மாத்தமாக பேசுகிறாங்க. ஆயிஷா நாய் வந்து மாத்தமாக பேசுகிறாங்க. அவர் தகப்பனர் என்ன செய்கிற இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக போர் செய்வேங்கிறாரு. அப்போ என்ன மேட்ரு, இந்த மாதிரிலாம் அவங்க மனசுக்கு படுறத சொல்லி விடுவார்கள். தவறு இது. ஆயிஷா நாய் விவரமான ஆள் தான், ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது புகாரியில் 869 ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு வந்து பெண்கள் பள்ளிக்கு வர அவர் பிடிக்காது. அவங்க மனைவி வந்து வர்றது ரொம்ப வெறுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மனைவி என்ன செய்வாங்கன்னா, அதை மீறி பள்ளி ஆசலுக்கு சுபு இஷாவுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உமருடைய மனைவிட்ட கேட்குறாங்க, உங்கள் கணவருக்கு பிடிக்காத, இந்த பள்ளியாசலுக்கு வர்றதும் பிடிக்காத, வீட்டில் தானே தொழுவ சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இங்கே வர்றீங்க, உங்களை தடுக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது, ரசூலுல்லாஹ் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, எப்படி தடுப்பார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு வரை தடுக்காதீர்கள் சொல்லி இருக்கும் பொழுது இந்த சொல்லு அவர் என்னை தடுப்பதை விட்டும் தடுத்து விடும், அவரால் என்னை தடுக்க முடியாது, நான் வரத்தான் செய்வேன். அப்போ கணவர் வந்து போது விரும்பலன்னு இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் தடுக்க வேணான்னு சொன்னதால வாய் பற்றிட்டு இருக்கிறார், அட்வைஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் உங்கள் புருஷன் தடுக்க மாட்டார்? தடுக்க முடியாது, எப்படி தடுப்பார்? ரசூலுல்லாஹ் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கும்போது அது அவர் தைரியம் இருக்கா அவருக்கு அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. இது புகாரில் 900வது ஹதீஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால், சஹாபாக்கள் வந்து அவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் வச்சுருந்துருக்குறாங்க. இந்த காலத்துக்கு தேவையில்லை, அந்த காலத்துக்கு சொன்னாங்க, இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இப்படிலாம் சிந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம மார்க்கமாக்க முடியும்? நமக்கு சேஃப்டி வகி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம்.